வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 23 அமுதனின் அன்னை. வேளக்கார வீரர் படை பெரிய கடை வீதியின் வழியாக போனது. படையின் கடைசியில் சென்ற சில வீரர்கள் கடைத்தெருவில் சில திருவிளையாடல்களை நடத்தினார்கள். ஒருவன் ஒரு பலகார கடையில் புகுந்து ஒரு கூடை நிறைய அதிரசத்தை எடுத்து கொண்டு வந்து மற்ற வீரர்களுக்கு கொடுத்தான். பிறகு வெறும் கூடையை கடைக்காரனுடைய தலையிலே கவிழ்த்தான். அதை பார்த்து வீரர்கள் அனைவரும் ஹஹஹா என்று சிரித்தார்கள். இன்னொருவன் வழியில் வந்த ஒரு பாட்டியின் கையில் இருந்த பூக்கூடையை பிடுங்கினான். பூவையெல்லாம் வாரி இறைத்து கொண்டே பூமழை பொழிகிறது என்றான். அவன் தூவிய பூக்களை பிடிக்க முயன்ற வீரர்கள் குதித்தும் சிரித்தும் கும்மாளம் அடித்தார்கள். இன்னொருவன் எதிரில் வந்த மாட்டு வண்டியை நிறுத்தி மாட்டை வண்டியிலிருந்து அவிழ்த்து விரட்டி அடித்தான். மாடு மிரண்டு மக்கள் கூட்டத்திடையே புகுந்து ஓடியது. மீண்டும் ஒரே கோலாகல சிரிப்பாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு பழுவேட்டரையர்களின் வீரர்களைப் போல இவரும் விளையாடுகிறார்கள் என்று தோன்றியது. இவர்களுடைய விளையாட்டு மற்றவர்களுக்கு வினையாக இருக்கிறது. நல்ல வேளை இவர்கள் பார்வை என் மீது விழாமல் இருக்கிறது. இல்லையென்றால் இங்கே ஒரு சண்டை நடந்திருக்கும் என்று நினைத்து கொண்டான். வேளக்கார படை வீரர்களின் விளையாட்டுக்களை இங்குள்ள ஜனங்கள் அவ்வளவாக வெறுக்கவில்லை. அவர்களுடைய கும்மாளத்தில் ஜனங்களும் சேர்ந்து சிரித்து குதூகலித்தார்கள். அதை பற்றி கேட்கலாம் என்று திரும்பி பார்த்தபோது பூக்கூடையுடன் நின்ற பையனை காணவில்லை. வேளக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் தண்டநாயகர்களும் தான். பழுவேட்டரையரின் குடும்பத்தாருக்கும் அந்த உரிமை இருந்தது. எனவே ராத்திரி வெளியே தங்கிவிட்டு காலை சூரிய உதயத்திற்கு பிறகு கோட்டைக்குள் செல்வது நல்லது என்று வந்தியத்தேவன் முடிவு செய்தான். கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக சென்றான். அன்று பல காத தூரம் பயணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிகவும் களைத்திருந்தது. சீக்கிரத்தில் அந்த குதிரைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது அவசியம். வசதியாக தங்குவதற்கு ஒரு இடமும் கண்டுபிடிக்க வேண்டும். தஞ்சை நகரம் அப்போதுதான் புதிதாக பல்கி பெருகி பறந்து வளர்ந்து கொண்டிருந்த நகரம். அதிலும் அப்போது மாலை நேரம். நூற்றுக்கணக்கான வீதி விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒளி வீச தொடங்கி இருந்தன. வீதிகள் எல்லாம் ஜே ஜே என்று ஒரே ஜனக்கூட்டமாக இருந்தது. வெளியூர்களிலிருந்து பல அலுவல்களின் வேலையாக வந்தவர்கள் அங்கும் இங்கும் போய்கொண்டிருந்தார்கள். அவர்களில் சோழ நாட்டு பட்டணங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வந்தவர்களும் இருந்தார்கள். புதிதாக சோழ சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்டிருந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் இருந்தார்கள். கடல் கடந்த நாடுகளில் இருந்து வந்தவர்கள் கூட சிலர் அந்த மாநகரில் அங்கங்கே நடந்து கொண்டிருந்தார்கள். ஆப்பம் அதிரசம் முதலிய தின்பண்டங்கள் விற்ற கடைகளில் மக்கள் ஈ மொய்ப்பது போல அந்த பண்டங்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். வாழைப்பழங்களும் வேறு பல பழங்களும் மலை மலையாக குவிந்து கிடந்தது. பூக்கடைகளை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. முல்லையும் மல்லிகையும் திரு ஆத்தியும் செண்பகமும் பூக்குன்றுகளைப் போல காணப்பட்டன. அந்த மலர் மலைகளை சுற்றி கொண்டு பெண்கள் பூக்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். பூக்கடை பக்கத்தில் சென்றதும் வந்தியத்தேவன் அந்த பூக்கார வாலிபனை நினைத்து கொண்டான். மறுபடியும் அவனை பார்த்தால் எவ்வளவு வசதியாக இருக்கும். இந்த நகரில் தங்குவதற்கு ஓரிடத்தை அவனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டான். அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே கொஞ்ச தூரத்தில் அந்த பையன் கையில் பூக்கொடையுடன் வந்து கொண்டிருந்தான். தம்பி, பூக்கூடைகளில் ஒன்றையும் காணோமே, பூவெல்லாம் எங்கே, விற்றாகிவிட்டதா என்று கேட்டான் வந்தியத்தேவன். விற்பதற்காக நான் பூ கொண்டு போகவில்லை, கோவில் பூஜைக்காக பூ கொண்டு போனேன். பூவை கொடுத்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்றான் அந்த பையன். எந்த கோயிலுக்கு நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்கிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். தளிக்குளத்தார் ஆலயம் என்று கேள்விப்பட்டதுண்டா என்று கேட்டான் அந்த பையன். ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பெரிய கோவிலா அது என்று வந்தியத்தேவன் கேட்டான். இல்லை இல்லை, சின்ன கோவில்தான். கொஞ்ச காலமாக இந்த தஞ்சையில் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் மகிமை அதிகம். அங்கேதான் பூஜை, பொங்கல், பலி, திருவிழா, ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடக்கிறது. அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்களும் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் அதிகமாக போகிறார்கள். தளிக்குளத்தார் கோவிலுக்கு அவ்வளவு மகிமை இப்போது இல்லை. தரிசனம் செய்ய ஜனங்களும் அவ்வளவாக வருவது இல்லை என்றான் அந்த பையன். இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறாயே, இதற்காக ஏதாவது சன்மானம் உண்டா என்று வந்தியத்தேவன் கேட்டான். என் தாத்தா காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தம் உண்டு. இப்போது நானும் என் தாயும் இந்த கைங்கரியத்தை செய்து வருகிறோம் என்றான் அந்த பையன். தளிக்குளத்தார் கோவில் செங்கல் திருப்பணியா அல்லது கருங்கல் பணி செய்திருக்கிறார்களா என்று வந்தியத்தேவன் கேட்டான். வருகிற வழியில் பல செங்கல் கோவில்களுக்கு கருங்கல் திருப்பணி நடந்து கொண்டிருப்பதை பார்த்தபடியால் அப்படி கேட்டான். இப்போது செங்கல் கோவில்தான்.
கருங்கல் திருப்பணி உடனே நடக்கும் என்று கேள்விப்பட்டேன். இந்த திருப்பணியை நடத்த வேண்டும் என்று பழையாறை பெரிய பிராட்டியார் விரும்புகிறாராம். ஆனால் என்று அந்த வாலிபன் தயங்கி நிறுத்தினான். ஆனால் என்ன? சும்மா கேள்விப்பட்டதையெல்லாம் சொல்வதில் என்ன பயன்? பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே என்று சொல்கிறார்கள். இதுவோ நார்ச்சந்தியும் கூடும் இடம், நம்மை சுற்றிலும் ஜனங்கள் என்று அந்த பையன் சொன்னான். இந்த மாதிரி இடத்திலே நின்று தைரியமாக எந்த ரகசியமும் பேசலாம். இந்த கூட்டத்திலும் இரைச்சலிலும் நம்முடைய பேச்சு யார் காதிலும் விழாது என்றான் வந்தியத்தேவன். பேசுவதற்கு ரகசியம் என்ன இருக்கிறது என்றான் அந்த வாலிபன். வந்தியத்தேவனை கொஞ்சம் சந்தேகத்துடன் பார்த்து, ஆஹா, இந்த பிள்ளை நல்ல புத்திசாலி. இவனுடன் நட்பு செய்து கொள்வதில் லாபம் உண்டு. பல விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். இவன் மனதில் வீணான சந்தேகத்தை உதிக்கக்கூடாது. இப்படி எண்ணிக்கொண்டு, ஆமாம், ரகசியம் பேச என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லைதான், போனால் போகட்டும். தம்பி, இரவு நான் எங்காவது நிம்மதியாக தூங்க வேண்டும். வெகு தூரம் பயணம் செய்து களைப்பாக இருக்கிறேன். எங்கே தங்கலாம்? ஒரு நல்ல விடுதிக்கு எனக்கு வழி சொல்ல முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். இந்த நகரில் தங்குவதற்கு இடங்களுக்கு என்ன குறை? சத்திரங்கள் எத்தனையோ இருக்கிறது. அயல் நாடுகளிலிருந்து வருகிறவர்களுக்கு என்று இராஜாங்க விடுதிகளும் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு இஷ்டமாயிருந்தால் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, தம்பி, உன் பெயர் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். சேந்தன் அமுதன் என்றான் அந்த பையன். எவ்வளவு நல்ல பெயர்! கேட்கும் போதே என் நாவில் அமுதம் ஊறுகிறது. எனக்கு இஷ்டமாயிருந்தால் உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்கலாம் என்று தானே சொல்லத் தொடங்கினாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்று அந்த பையன் கேட்டான். என்னிடம் மந்திர வித்தை இருக்கிறது, அதனால் தெரிந்து கொண்டேன். உன் வீடு எங்கே இருக்கிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான். நகர எல்லையை தாண்டி கூப்பிடும் தூரத்தில் எங்கள் பூந்தோட்டம் இருக்கிறது. தோட்டத்திற்குள்ளே எங்கள் வீடும் இருக்கிறது என்றான் அமுதன். அப்படியென்றால் உன் வீட்டுக்கு நான் வந்தே தீருவேன். இந்த பட்டணத்து சந்தடியில் என்னால் இன்றிரவை கழிக்க முடியாது. மேலும் உன்னை போன்ற உத்தம புதல்வனை பெற்ற உத்தமியை பார்க்க விரும்புகிறேன் என்றான் வந்தியத்தேவன். என்னை பெற்ற அன்னை உத்தமிதான், ஆனால் துர்பாக்கியசாலி என்றான் சேந்தன் அமுதன். ஏன் அப்படி சொல்கிறாய்? ஒரு வேளை உன் தந்தை என்று வந்தியத்தேவன் கேட்டான். என் தந்தை இறந்துதான் போனார். ஆனால் அது மட்டும் இல்லை, என் தாய் பிறவியிலேயே துர்பாக்கியசாலி. பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். வாருங்கள் போகலாம் என்று சொல்லிக்கொண்டே நடக்க தொடங்கினான். கொஞ்ச நேரம் நடந்து வந்து அவர்கள் நகர்ப்புறத்துக்கு அந்த பக்கம் இருந்த பூந்தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இரவில் மலரும் பூக்களின் இனிய மனம் வந்தியத்தேவனுக்கு அபூர்வ சுகமயக்கத்தை உண்டாக்கியது. நகரத்தின் வீதிகளில் எழுந்த கோலாகல இரைச்சலும் சந்தடியும் அங்கே அவ்வளவாக கேட்கவில்லை. பூந்தோட்டத்தின் மத்தியில் ஓட்டு வீடு ஒன்று இருந்தது. பக்கத்தில் 2 குடிசைகள் இருந்தன. தோட்ட வேலைக்கு உதவி செய்ய 2 குடும்பத்தார் அந்த குடிசையில் வசித்தார்கள். அவர்களில் ஒருவனை கூப்பிட்டு வந்தியத்தேவனுடைய குதிரைக்கு தீனி வைத்து மரத்தில் கட்டும்படி அமுதன் சொன்னான். பிறகு வீட்டிற்குள் அழைத்து சென்றான். அவனுடைய தாயாரை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அவளுடைய துர்பாக்கியம் என்ன என்று தெரிந்துவிட்டது. அந்த மூதாட்டி பேசும் சக்தியற்ற ஊமை, காதும் கேட்காது என்று தெரிந்தது. ஆனால் அந்த மாதரசியின் முகத்தில் கருணையும் அன்பும் நிறைந்து ததும்பியதை வந்தியத்தேவன் கண்டான். கூரிய அறிவின் ஒளியும் அந்த முகத்திலிருந்து வீசியது. அமுதன் சில சைகைகள் செய்ததும் அந்த மூதாட்டி வந்திருப்பவன் அயல் தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள். முகபாவத்தினாலேயே தன்னுடைய பரிவையும் வரவேற்பையும் காட்டினாள். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அந்த அம்மாள் இலை போட்டு உணவு பரிமாறினாள். முதலில் இடியாப்பமும் இனிப்பான தேங்காய்ப்பாலும் வந்தது. அந்த மாதிரி இனிய பலகாரத்தை வந்தியத்தேவன் அவனுடைய வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை. 10-12 இடியாப்பமும் அரைப்படி தேங்காய்ப்பாலும் சாப்பிட்டான். பிறகு புளிக்கறியும் சோளமா பணியாரமும் வந்தன. அவற்றையும் ஒரு கை பார்த்தான். அப்படியும் அவனுடைய பசி அடங்கவில்லை. கடைசியாக கார்படி அரிசி சோறும் அரைப்படி தயிரும் உண்டான். பிறகுதான் அவன் இலையிலிருந்து எழுந்தான். சாப்பிடும்போதே சில விஷயங்களை அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தர சோழ சக்கரவர்த்தியையும் அவருடைய அரண்மனை பரிவாரங்களையும் தவிர இன்னும் முக்கியமாக யார் யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்தான். பெரிய பழுவேட்டரையர், சிறிய பழுவேட்டரையர் இவர்களின் மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கு இருந்தன. தனப்பொக்கிஷம், தானிய பண்டாரம் இரண்டும் கோட்டைக்குள் இருந்தபடியால் அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரிகளும் கணக்கர்களும் இருந்தார்கள். சுந்தர சோழரின் அந்தரங்க நம்பிக்கைக்கும் அபிமானத்திற்கும் பாத்திரமான அனிருத்த பிரம்மராயர் என்னும் அமைச்சர் கோட்டைக்குள்ளே இருந்தார். மற்றும் சின்ன பழுவேட்டரையரின் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கே தங்கியிருந்தார்கள். பொன் வெள்ளி நகை வியாபாரிகளும் நவரத்தின வியாபாரிகளும் பொன் ஆசாரிகளுக்கும் கோட்டைக்குள் இடமளிக்கப்பட்டிருந்தது. பெரிய பழுவேட்டரையரின் கீழ் வரி விதிக்கும் வேலை பார்த்த 100கணக்கான அலுவலர்கள் இருந்தனர்.
துர்க்கையம்மன் கோவில் கோட்டைக்குள்ளே ஒரு மூலையில் இருந்தது. கோவில் பூசாரியும் பணிவிடை கணக்கரும் அந்த கோயிலுக்கு அருகில் இருந்தார். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அமைச்சர்கள் அனைவரும் இப்போது கோட்டையில் தான் இருக்கிறார்களா என்று வந்தியத்தேவன் கேட்டான். எல்லோரும் எப்படி இருப்பார்கள்? பல பல காரியமாக வெளியே போய்கொண்டும் வந்து கொண்டும் தான் இருப்பார்கள். அநிருத்த பிரம்மராயர் கொஞ்ச காலமாகவே நகரில் இல்லை. அவர் சேரநாடு சென்றிருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். பெரிய பழுவேட்டரையர் 4 தினங்களுக்கு முன்னால் வெளியே சென்றார். கொள்ளிடத்துக்கு வடக்கே நடுநாட்டுக்கு போயிருப்பதாக கேள்விப்பட்டேன் என்றான் சேந்தன் அமுதன். போனவர் ஒருவேளை திரும்பி வந்திருக்கலாம் இல்லையா? உனக்கு தெரியாதாக்கும் என்றான் வந்தியத்தேவன். இன்றைக்கு சாயங்காலம் பழுவூர் இளையராணியின் பல்லக்கு வந்தது. கோட்டை வாசலில் நானே பார்த்தேன். ஆனால் பழுவேட்டரையர் வரவில்லை. ஒருவேளை வழியில் எங்காவது தங்கிவிட்டு நாளைக்கு வருவார். இளவரசர் மதுராந்தகத்தேவர் கோட்டைக்குள்ளேதானே தங்கியிருக்கிறார் என்று வந்தியத்தேவன் கேட்டான். ஆமாம், பழுவேட்டரையர் அரண்மனைக்கு பக்கத்தில் மதுராந்தகரின் மாளிகை இருக்கிறது. சின்ன பழுவேட்டரையரின் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்ட மருமகர் இல்லையா என்று சேந்தன் அமுதன் சொன்னான். ஓஹோ, அப்படியா? எனக்கு இதுவரையில் தெரியாதே என்றான் வந்தியத்தேவன். ரொம்ப பேருக்கு தெரியாதுதான். சக்கரவர்த்தி உடம்பு சரியில்லாமல் இருப்பதால் திருமணத்தை கோலாகலமாக நடத்தவில்லை என்றான் சேந்தன் அமுதன். மதுராந்தகத்தேவரும் இப்போது கோட்டைக்குள் தான் இருக்கிறாரா என்று வந்தியத்தேவன் கேட்டான். கோட்டைக்குள்ளேதான் இருக்க வேண்டும். மதுராந்தகத்தேவர் சாதாரணமாக வெளியில் வருவதே இல்லை. மக்கள் அவரை பார்க்க முடிவதும் இல்லை. சிவபக்தியில் ஈடுபட்டு பூஜையிலும் தியானத்திலும் காலம் கழிப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் என்றான் சேந்தன் அமுதன். ஆனாலும் இத்தனை நாட்களுக்கு பிறகு கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாரே என்று வந்தியத்தேவன் ஆச்சரியமாக கேட்டான். அது கொஞ்சம் வியப்பான காரியம்தான். கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை தேவரின் மனமே மாறிப்போய் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். நமக்கென்ன அதை பற்றி? பெரிய இடத்து பேச்சை பேசாமல் இருப்பதே நல்லது என்றான் சேந்தன் அமுதன். சேந்தன் அமுதனிடம் இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆர்வம் வந்தியத்தேவனுக்கு இருந்தது. ஆனால் அதிகமாக ஏதாவது கேட்டு சந்தேகத்தை கிளப்பிவிட அவன் விரும்பவில்லை. இப்படி ஒரு சாதுவான பிள்ளையின் சிநேகத்தை கெடுத்துக்கொள்ள அவன் விரும்பவில்லை. பயண களைப்பும் முதல் நாள் இரவு கண் விழித்ததும் சேர்த்து வந்தியத்தேவனுக்கு கண்ணை சுழற்சி கொண்டு தூக்கம் வந்தது. சேந்தன் அமுதன் அவனுடைய நிலையை தெரிந்து கொண்டு விரைந்து படுக்கை போட்டான். தூக்க மயக்கத்தில் கடைசியாக வந்தியத்தேவனுடைய மனதில் பழுவூர் இளையராணியின் திருமுகம் வந்தது. அப்பப்பா, என்ன அழகு, என்ன ஜொலிப்பு! அந்த மாயமோகன வடிவத்தை திடீரென்று பார்த்ததும் அடியோடு செயல் இழந்து விட்டான். அப்படி அவன் நின்றது அவனுக்கு இன்னொரு அனுபவத்தை நினைவு ஊட்டியது. சிறு வயதில் ஒரு சமயம் காட்டு வழியாக போய்கொண்டிருந்த போது திடீரென்று படமெடுத்து ஆடிய பாம்பு ஒன்று அவன் முன்னால் வந்து நின்றது. அதன் அழகே அழகு, கவர்ச்சியே கவர்ச்சி. வந்தியத்தேவனால் அதிலிருந்து கண்ணை அகற்றவே முடியவில்லை, கண் கொட்டவும் முடியவில்லை. பார்த்தது பார்த்தபடி நின்றுவிட்டான். அது ஆடிய போது அதற்கேற்ப இவனுடைய உடம்பும் ஆடியது. திடீரென்று ஒரு கீரிப்பிள்ளை வந்து பாம்பின் மீது பாய்ந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தியத்தேவன் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து விட்டான். சச்ச, என்ன உதாரணம்! அந்த அழகியை போய் படமெடுத்த பாம்புக்கா ஒப்பிடுவது? அவளுடைய பால்வடியும் முகத்தை ஒரு தடவை பார்த்தாலும் பசி தீர்ந்துவிடும். நாளைக்கு அவளை மறுபடியும் பார்க்கப் போகிறேன். அவளுடைய குரலில் என்ன மதுரம்! இவள் ஒரு அபூர்வமான அழகி. ஆனால் குழந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரிசலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த இன்னொரு பெண், அவளுடைய முகத்திலும் காந்தி ஒளிவிட்டது. 2 முகங்களும் அழகிய முகங்களாக இருந்தாலும் அவற்றில் எத்தனை வேற்றுமை! அதில் கம்பீரமும் பெருந்தன்மையும், இதில் மோகனமும் கவர்ச்சியும். இப்படி அவன் உள்ளம் அந்த 2 பெண்களின் முகங்களையும் ஒப்பிட்டு கொண்டிருந்த போது மற்றொரு மங்கையான நித்ராதேவி வந்தியத்தேவனை பரிபூரணமாக ஆட்கொண்டாள். இத்துடன் அத்தியாயம் 23 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.